வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெவன்லியான டேஸ்ட்டோட ஒரு பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹல்வா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சைஸ் துருவலில் நல்லா இதை துருவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை இதுலேயே இருக்கட்டும், நம்ம தனியாக எடுக்க வேண்டாம். இதுலேயே நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஆகும். மிதமான தீயிலே வச்சு நல்லா மூடி போட்டு பச்சை வாசனை போய் இது நல்லா சுருங்கி வரும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் 2 கிளாஸ் பால் சேர்த்து பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பால்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் இதில் 200 கிராம் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக மாறிடும். இப்போ இது சர்க்கரையும் பீட்ரூட்டும் நல்லா கலக்கட்டும். 3 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சர்க்கரையும் பீட்ரூட்டும் நல்லா கலந்து இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின நெய்யெலாம் லேசாக கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை கிளற வேண்டாம், அதுக்கப்புறமா ரொம்ப ரஃப்பாக மாறிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாவோ இல்லைன்னா ஆறின பிறகோ பரிமாறிடலாம். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.